சுவையாக இருக்கும் என்று உலகத்தில் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள். பல முஸ்லிம் அல்லாத நிறுவனங்களே அதை பல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான டன்கள் அவர்கள் ஏற்றுமதி செய்து சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாட்டிற்குள் முஸ்லிம்கள் மாடெடுத்தால் குற்றம், முஸ்லிம்கள் மாட்டிறச்சி சாப்பிட்டால் குற்றம். இன்றைக்கு குஜராத்திலே ஒரு வழக்கிலே 3 பேர்களுக்கு ஆயுள் தண்டனை. ஆயுள் தண்டனை என்று சொன்ன சாகர வரைக்கும் ஜெயிலில் கிடக்கணும். என்ன ஆயுள் தண்டனை? அவர்கள் கொலை செய்தார்களா, கொள்ளையடித்தார்களா, எவருடைய சொத்துக்களையாவது பறித்தார்களா? எந்த ஆதாரம் கிடையாது. மாட்டினுடைய தலையை வைத்திருந்தார்கள். மாட்டினுடைய அவர்கள் மாட்டை வெட்டுவதற்குரிய ஆயுதங்களை வைத்திருந்தார்கள். கசாப் கடை கட்டா வீட்டுல இருந்துச்சான், கசாப் கடை கத்தி வீட்டுல இருந்துச்சான். சரி, ஒரு மாநிலத்திலே மாட்டை அறுக்கக்கூடாது சட்டம் கொண்டு வர்றாங்க. சட்டம் கொண்டு வந்தால் அந்த மாட்டை அந்த தடைக்கு பிறகு அது முன்னாடி வியாபாரம் செஞ்சானா இல்லையா, அவன் அந்த கத்தியை வீட்டில் வைத்திருப்பான், கட்டையை வீட்டில் வைத்திருப்பான். சில மாட்டை அழுத்தவன் தலையை மட்டும் அவன் வீட்டிலே பாதுகாப்பு வைத்திருப்பானா? இன்றைக்கு நீதிமன்றம் சொல்கிறது, காவல்துறை சொல்கிறார்கள், நாங்கள் மாட்டின் தலையை கண்டெடுத்தோம். ஏதாவது மாட்டின் தலையை காவல்துறை கொண்டு வந்து வைக்க முடியாதா? இவங்க சொல்லக்கூடிய ஆதாரம் முஸ்லிம்களுக்கு எதிராக அது நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது. அங்கே கத்தியை எடுத்தோம், பட்டா கத்தி நாங்கள் எடுத்தோம். இறைச்சி வெட்டுவாங்க, கத்தி இருந்தால் வெட்டினான் என்று அர்த்தமா? நாங்கள் அங்கே அந்த கனி வெட்டக்கூடிய கட்டையை எடுத்தோம். இதெல்லாம் ஆதாரம். எதுக்கு ஆதாரம்? அவன் மாட்டை அறுத்தான், அதற்காக அவனுக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்திருக்கிறது. இன்னும் அது மேற்கோட்டுக்கு போக தனி விஷயம். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்கள் மாட்டை அறுத்து விற்றார்கள் என்று நிரூபிக்கப்படாத ஒரு விஷயத்தை உண்மையாக்கி அதற்காக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கும் என்று சொன்னால் இஸ்லாமிய சமுதாயம் தான். நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் இந்தியா முழுவதிலும் மாடு அறுத்தார்கள், மாட்டு வச்சு வைத்தார்கள் என்று அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். பல முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். முகமது அஹ்லாக் என்பவர் அடித்தே கொல்லப்பட்டார். முஸ்லிம் பெண்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் அதை கேட்பதற்கு நாட்டில் நாதி கிடையாது. காஷ்மீரிலே ஆஷிபா என்ற சின்னஞ்சிறிய குழந்தையை இந்துத்துவவாதிகள் கற்பழித்துக் கொண்டார்கள். அவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். குஜராத்திலே பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்களை கருவறுத்து கொன்றவர்கள் கர்ப்பிணி பெண், இன்றைக்கும் அந்த பெண் உயிரோடு இருக்கின்றார். அவருடைய வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவை எடுத்து அதை தீயில் காட்டி கொண்டவர்கள், குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்களை அந்த அரசாங்கம் விடுதலை செய்கிறது. இது மாதிரி காட்சியெல்லாம் பார்க்கும் பொழுது முஸ்லிம்களுடைய கண்கள் அப்படியே கண்ணீர் வடிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் எங்கே எந்த குற்றம் நடந்தாலும் சரி, ஒரு குண்டு வெடிப்பு நடந்துன்னு வச்சுக்கிடுங்க, அந்த குண்டு வெடிப்பு நடந்த மறு வினாடியே எல்லா பத்திரிகைகளும் எல்லா தொலைக்காட்சிகளும் முஸ்லிம்கள் தான் செய்தார்கள், முஸ்லிம்கள் தான் செய்தார்கள் என்று அந்த குற்றத்திலே சம்பந்தப்பட்டவன் ஒரு முஸ்லிமாக இருந்தால் சம்பந்தப்படாத நூற்றுக்கணக்கான பேருடைய படங்களை போட்டு போட்டோக்களை போட்டு இவரெல்லாம் தீவிரவாதிகள் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். எப்படி கேள்விப்படுவது? மருத்துவ குண்டு வெடிப்பு நடந்தது டெல்லி செங்கோட்டை அருகிலே. அதுல எவ்வளவு டாக்டர் சம்பந்தப்பட்டிருந்தான் என்று சொல்லி அவனோடு பணியாற்றிய எல்லா முஸ்லிம் டாக்டர்களையும் கொண்டு வந்து இவர்கள் தான் தீவிரவாதிகள். உடனே பெரிய ஆய்வு கட்டுரை, முஸ்லிம்கள் டாக்டருக்கு படிக்க வைக்கலாமா? கூடவே கூடாது. ஜம்மு காஷ்மீருடைய ஆளுநர் பேசுகிறார், அங்கே உள்ள மருத்துவ கல்லூரியில் இனிமேல் எந்த முஸ்லிம்களையும் சேர்க்கக்கூடாது. ஜம்மு காஷ்மீர்ல முஸ்லிம்கள் பெரும்பான்மையா உள்ள மாநிலத்தில மருத்துவ கல்லூரியில எந்த முஸ்லீம் சேர்க்கக்கூடாது. ஏராளமான சங்கிகள் அவர்கள் பேசுகிறார்கள், இனிமேல் முஸ்லிம்களை டாக்டர் படிப்புக்கு சேர்க்கக்கூடாது. எந்த மாதிரி ஒரு சிந்தனையில் இன்றைக்கு இந்திய நாடு சென்று கொண்டிருக்கிறது. முஸ்லிம்கள் சின்ன சின்ன ஏதாவது கொலை என்பது எல்லா மட்டத்திலும் நடக்குது. ஒரு குண்டு வச்சு சாவலாம் வச்சுக்கிடுங்க, அவன் ரொம்ப வேதனைப்பட்டு சாவற மாதிரியும் கழுத்து அறுக்கும்போது சிரிச்சுக்கிட்டே சாவற மாதிரியும் கற்பனை பண்றாங்க. டெய்லி நீங்க பத்திரிகை வரக்கூடிய கொலை செய்தி எடுத்து பாருங்க. இந்த மாலை முரசு பத்திரிகை, தினத்தந்தி பத்திரிகை எடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே வருஷத்துக்கு பல்லாயிரக்கணக்கில் கொல்லப்படுகிறார்கள். பல பெண்கள் கொல்லப்படுகிறார்கள், பல அரசியல்வாதிகள் கொல்லப்படுகிறார்கள். 7 நாட்களுக்கு முன்பு கூட செங்கோட்டையில ஒரு அரசு வழக்கறிஞர் நடு ரோட்டில் வைத்து ஜாலியா வர்றான், 8-4 போட்டு அவன் பாட்டு கொலை செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கிறான். இப்படி கொலைகள் நாளும் நடந்து கொண்டே இருக்குது.
நாம கேள்விப்படுறோம் பலஸ்தீனில் 60,000 பேர் கொல்லப்பட்டார் சொல்லி. அது குண்டு போட்டு கொல்லும்போது பயங்கரமா தெரியுது. நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு வருஷத்துல நடந்த கொலைகளை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பல லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார் தமிழ்நாட்டுல மட்டும். நான் முஸ்லிம்களை சொல்லவில்லை. பல்வேறு பிரச்சனைகளால் முஸ்லிம் அல்லாத மக்கள் கொல்லப்படுகிறார்கள். முஸ்லிம்கள் 1% இருப்பாங்க, 2% இருப்பாங்க. ஆனால் இந்தியா முழுவதும் நீங்க எல்லா செய்தி கணக்கெடுத்து பாருங்கள். இன்றைக்கு நாம் என்ன பேசுகிறோம்? 60,000 முஸ்லிம்கள் பலஸ்தீனில் கொல்லப்பட்டது பெரிய விஷயம். ஆனால் இந்தியாவிலே 6 கோடி பேர் 6 லட்சம் பேர் ஒரு வருடத்திற்கு கொல்லப்படுகிறார்களே, இது பெரிய விஷயமா தெரியாதா? மொத்தமா சேர்த்து பாருங்க. இன்னைக்கு சாயந்தரம் செய்தி வரும், அங்கே ஒரு வழிப்பறையில் ஒருவர் கொல்லப்பட்டால், நாளைக்கு ஒரு செய்தி வரும், காலையில ஒரு செய்தி வரும், மாலையில ஒரு செய்தி வரும். தனித்தனியா படிக்கும் போது நமக்கு அது பெருசா தெரியாது. எல்லா செய்தியும் நம்ம படிப்பதும் கிடையாது. ஆனா எல்லாவற்றையும் தொகுத்து பாருங்கள். இந்தியாவில் நடக்கக்கூடிய கொலைகள் வருடத்திற்கு பல லட்சக்கணக்கான கொலைகள் நடக்கிறது. இந்தியாவில் நடக்கக்கூடிய அநியாயத்திற்கு கோடிக்கணக்கான அநியாயங்களுக்கு எந்த நீதியுமே கிடையாது. கோடிக்கணக்கான அநியாயங்கள். உதாரணம் சொல்லி காட்டுறேன். ஒருவர் நான் வீட்டில் இருந்து கொண்டிருக்கும் போது தெருக்கல்ல மாடை பத்தி கொண்டு வருகிறார். ஒரு வயசான அம்மா என்ன செய்யறாங்கன்னா, அவங்க ஒரு அரிசியை பச்சரிசியை அவங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தெருல காய வச்சிருக்கிறாங்க. அந்த மாடு என்ன செய்யணும்னா எல்லாத்தையும் இழுத்து கீழே போட்டு போகுது, அது தின்னுட்டு போகுது. இந்த மாதிரி அவங்க வயசான அம்மா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு அதுதான் அவங்களுக்கு வழி. அதை வித்தாத்தான் அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அவங்களுடைய ஒட்டுமொத்த முதலீடு இது. ஒரு மாட்டுக்காரன் வர்றான், எல்லாம் நிறுத்து போட்டு விட்டு போகிறது. இது உதாரணத்துல உங்க சிந்தனை கொண்டு வரக்கூடிய ஒரு செயல். இத மாதிரி கோடான 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 அநியாயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. எந்த வழக்கும் பதியப்படுவதில்லை, எந்த குற்றவாளியும் கைது செய்யப்படுவதில்லை. ரோட்டு புக்கப்பட்டான் ஒருத்தவங்க அடிக்கிறான், அவனுக்கு அது நிரந்தர நோயாக மாறிவிடுகிறது. ஒரு ட்ரெயின்ல நடக்கக்கூடிய அநியாயம், பஸ்ல நடக்கக்கூடிய அநியாயம், எவ்வளவு அநியாயங்கள். அதற்கெல்லாம் யார் கேள்வி கேட்க முடியும்? எந்த நாடு இருக்கிறது? யோசித்து பாருங்க. எத்தனை வயோதிகர்கள் கால்கள் அப்படியே புழு நெளிய நெளிய நோய்களோடு பிளாட்பாரத்தில் படுத்து கிடக்கிறாங்க. அந்த மக்களை எல்லாம் கேட்பது யார்? அதெல்லாம் நாட்டுல கண்ணுக்கு தெரியாது. அதற்கெல்லாம் என்ன வழி என்று தெரியாது. ஆனால் ஏதாவது ஒரு முஸ்லிம் ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டு விட்டால் இஸ்லாமிய சமுதாயம் ஆதரிக்காத போதும் கூட ஒட்டுமொத்த சமுதாயமும் தீவிரவாத சமுதாயமாக சித்தரிக்கப்படுகிறார்கள். எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்கள் தீவிரவாதிகள், இந்த நாட்டிலே அவர்களுக்கு உரிமை இல்லை, நாட்டை விட்டு வெளியே போங்கடா. என்ன நடந்தாலும் நாட்டில் உங்களுக்கு உரிமை கிடையாது. எத்தனை ஆதாரங்கள் காட்டினாலும் அது முஸ்லிம் நாட்டை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இன்றைக்கு பெரும்பான்மை சிந்தனை எப்படி போய், சங்கிகளுடைய சிந்தனை எப்படி போய் கொண்டிருக்கிறது? இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தை எடுத்து பாருங்க. எத்தனை இந்து சமுதாய நன்மக்கள் ஆதாரங்களை காட்டினாலும் சரி, அந்த சங்கி இந்துத்துவ சிந்தனையில் உள்ளவர்களுக்கு, சங்கிகளுக்கு அது ஒரு ஆதாரமாகவே தெரியாது. என்ன அநியாயம் செய்தாலும் அந்த அநியாயத்தை நியாயப்படுத்துகிறார்கள். பாராளுமன்றத்தில் அவர்களுக்கு பேசுவதற்கு ஆள் இருக்கின்றார்கள். நீதிமன்றம் முழுவதோடு நீதிபதிகள் இருக்கிறார்கள். அதிகாரிகளின் பாதிக்கு மேல் சங்கி சிந்தனை உடைய, இந்துத்துவ சிந்தனை உடைய அதிகாரிகளாக இருக்கிறார்கள். இப்படி நாடு போய்கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே முஸ்லிம்களுக்கு எல்லாம் ஒரு கவலை. எங்க போனாலும் இவ்வளவு அநியாயம் நடக்குது, அக்கிரமம் நடக்குது. வானம் பிளந்து விடாதா? பூமி ரெண்டாக பிளந்து விடாதா? எங்கிருந்தாவது ஒருவன் இவர்களை எல்லாம் இந்த அநியாயத்தை எல்லாம் கேட்டுவிட மாட்டானா என்றெல்லாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய உதவி வந்து விடாதா என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம். அவன் முஸ்லிம் சமுதாயத்திற்கு இவ்வளவு கவலைகள் இருந்தாலும் இறைவனுடைய உதவி நமக்கு எப்படி கிடைக்கும் சிலர் நினைக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியாவில நமக்கு அதிகாரம் இல்லை, நமக்கு இந்தியாவில எந்த விதமான அதிகாரத்துல இல்லாம இருக்கிறதுனாலதான் நமக்கு பாதிப்பு. அதிகாரத்திற்கு வந்துவிட்டால் எல்லாவற்றையும் தீர்த்து விடலாம். நீங்கள் உங்கள் குழந்தையை நீதிபதி ஆக்குங்கள். ஒரு கூட்டம் நீதிபதி ஆக்குற தப்பு நான் சொல்ல வரல, இவருடைய நினைப்பு தப்பு நான் சொல்ல வரல. உங்கள் பிள்ளைகளை நீதிபதி ஆக்குங்கள், உங்கள் பிள்ளைகளை IAS அதிகாரி ஆக்குங்கள், உங்கள் பிள்ளைகளை IFS ஆக்கி விடுங்கள், உங்கள் பிள்ளைகளை டாக்டர் ஆக்கி விடுங்கள். IFS ஆக்கலாம், IAS ஆக்கலாம், டாக்டர் ஆக்கலாம், நீதிபதி ஆக்கலாம். அப்படி ஆக்கிற சமுதாயத்துல இருந்தா இழிவு நீங்கிடுச்சா? தலித்துகள் எத்தனை நீதிபதி இருக்கிறாங்க, தலித்துகள் எத்தனை டாக்டர் இருக்கிறாங்க, எத்தனை IAS அதிகாரி இருக்கிறாங்க, எத்தனை IFS அதிகாரி இருக்கிறாங்க. அந்த ஜாதி கொடுமை என்பது அதவே அவர்கள் ஒழித்து விட்டார்களா, நீங்கி விட்டதா? அல்லது அதிகாரத்திற்கு அவர்கள் அவங்க நினைச்ச சட்டத்தை போட்டு விட்டார்களா? பல நூற்றாண்டுகளாக அந்த பார்ப்பன சிந்தனை உடையவர்கள், இந்துத்துவ சிந்தனை உடையவர்கள் தான் மிகப்பெரிய நீதிமன்றத்திலும் அதிகார பொறுப்பிலும் அரசவையிலும் அவர்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
எல்லா கட்சியிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்? வெளிப்படையான காரணங்கள் தான் நம்மை காப்பாற்றும் நினைக்கிறோம். வெளிப்படையான காரணம் என்றால் என்ன? எனக்கு பசிக்கிறது, உணவு இருந்தால் பசி அடங்கிவிடும், எனக்கு உணவு இருந்தால் நான் என்னுடைய பசியை தனித்து விடலாம் என்று நாம் நினைக்கிறோம். என்னிடம் பணம் இருந்தால் எனக்கு நாம் தப்பித்து விடலாம், நாம் உயர்ந்த நிலையை அடைந்து விடலாம் நினைக்கிறோம். படித்து விட்டால் உயர்ந்த நிலையை அடைந்து விடலாம் என்று நினைக்கிறோம். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த தர்பியாவிற்காக நிறைய செலவாயிருக்குது. இன்னும் நல்ல பணிக்காக உங்களுடைய தான தர்மங்களை கேட்டு நன்கொடைகளை கேட்டு வசூல் செய்யறாங்க. தாராளமாக கொடுத்து உதவுமாறு வேண்டிக் கொள்கிறோம். நாம் என்ன நினைக்கின்றோம்? இது போன்ற வெளிப்படையான காரணங்கள், என்னிடம் காசு இருக்கிறது, என்னிடம் பணம் இருக்கிறது, என்னிடம் படிப்பு இருக்கிறது, என்னிடம் பதவி இருக்கிறது, என்னிடம் ஆரோக்கியம் இருக்கிறது, நாம் தப்பித்து விடலாம், நாம் உயர்ந்த நிலையை அடைந்து விடலாம் என்று வெளிப்படையான காரணங்களை நம்பினால் நிச்சயமாக அந்த வெளிப்படையான காரணங்கள் ஒருபோது நம்மை காப்பாற்றாது. நம்மிடம் எது இருந்தாலும் சரி, நம்மிடம் எது இருந்தாலும் அல்லாஹ் நம்மோடு இல்லை என்று சொன்னால் நம்மை யாரும் காப்பாற்றி விட முடியாது. நம்மிடம் எது இல்லாவிட்டாலும் சரி, அல்லாஹ் நம்மோடு இருந்தால் சொன்னால் நிச்சயமாக நம்மை யாரும் இழிவுபடுத்தி விட முடியாது. இன்றைக்கு அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றானா என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாமெல்லாம் நமக்கெல்லாம் தெரியும் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் கேட்டோம். எங்க என்ன சொல்லுவோம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரிசியில் இருக்கிறான். அல்லாஹ் அரிசியில் இருக்கிறான். அவன் தன்னுடைய ஞானத்தால் எல்லா பொருட்களையும் அவன் அறிந்து கொண்டிருக்கிறான், சூழ்ந்தறிந்திருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு தெரியாமல் அவன் அறியாமல் ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை கூட விழுவது கிடையாது. அவன் தன்னுடைய ஞானத்தால் எல்லாவற்றையும் சூழ்ந்தறிகின்றான். 3 பேர் ரகசியம் பேசினால் அங்கே 4வதாக அல்லாஹ் இருக்கிறான். 5 பேர் ரகசியம் பேசினால் அங்கே 6வதாக அல்லாஹ் இருக்கிறான். யார் மனதில் நினைத்தாலும் சரி, அல்லாஹ்விற்கு தெரியாமல் எதுவும் நடப்பது கிடையாது. அதே நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மோடு இருக்கிறான் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. மூமின்களோடு அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய ஞானத்தால் எல்லா இடத்திலும் எல்லா விஷயங்களும் சூழ்ந்தருகின்றான். நாம் எங்கிருந்தாலும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்பதை கருத்து நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அரிசியில் இருந்து நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான். நம்முடைய எல்லா செயல்களையும் அவன் பதிவு செய்து வைத்திருக்கின்றான். ஆனால் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்பதற்கு இன்னொரு பொருளும் இருக்கிறது. அல்லாஹ் அவனுடைய உதவியை நமக்கு தந்தால் அவன் நம்மோடு இருக்கிறான். அல்லாஹ் நமக்கு வெற்றியை தந்தால் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு கிடைத்தால் அவன் நம்மோடு இருக்கிறான். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு இருந்தால் அவன் நம்மோடு இருக்கிறான். அல்லாஹ்வை நம்மோடு நாம் ஆக்கிக் கொண்டோமா என்பதைத்தான் நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நான் உங்களுக்கு சில திருமலை குர்ஆனுடைய சம்பவங்களை சொல்லி காட்டுகிறேன். நூற்றுக்கணக்கான விஷயங்கள் குர்ஆன் சொன்னாலே இருக்கிறது. நான் சிந்திப்பதற்காக ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பலம் என்பது போல் ஒரு சில சம்பவங்களை சொல்லி காட்டுகிறேன். இன்றைக்கு உள்ள ஆட்சியை விட 10,000 மடங்கு கொடுங்கோன்மை ஆட்சி ஃபிரௌனுடைய ஆட்சி. ஃபிரௌனை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவுத்தால் என்று சொன்னால் மலைகளை அல்லாஹ் சொல்லும் பொழுது மலைகள் பூமிக்குள் ஆழமாக அவை உலைகளாக அவை ஊன்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அவுத்தாதான் அல்லாஹ் சொல்லி காட்டான். மலைகளை அல்லாஹ் முளைகளாக ஆக்கியிருக்கின்றான். பூமியினுடைய அடுக்குகள் அதை அசைத்து விடாது இருப்பதற்காக மலைகளை அல்லாஹ் ஆழமாக அதை ஊன்றி வைத்திருக்கிறான். அந்த மலைகள் எப்படி இந்த பூமிக்கு வலிமையான முளைகளாக ஊன்றப்பட்டிருக்கிறதோ அந்த வார்த்தையை அல்லாஹ் ஃபிரௌனுக்கு பயன்படுத்துகிறான். வலிமையான முளைகளை போன்ற மலைகளை போன்ற படைகளை உடைய ஃபிரௌனுடைய படை என்பது சாதாரண படை அல்ல. அவருடைய வலிமை என்பது சாதாரண வலிமை அல்ல. ஃபிரௌனுடைய அந்த எகிப்து நாட்டிலே ஃபிரௌன் ஆட்சியில் இருக்கும் பொழுது ஃபிரௌனுடைய சமுதாயம் கிபித்தியா சமுதாயம், பெரும்பான்மை சமுதாயம், இஸ்ரவேலர் சமுதாயம்
அவர்கள் சிறுபான்மை சமுதாயம். இன்றைக்கு இஸ்ரவேலர்கள் அல்லாஹ்வை மறுத்த கூட்டமாக இருக்கிறார்கள். அன்றைய இஸ்ரவேலர்கள் அவர்கள் தான் முஸ்லிம்கள், அல்லாஹ்வை நம்பிய கூட்டம். அல்லாஹ்வை நம்பினாலும் இன்றைக்கு முஸ்லிம்களும் எப்படி பல்வேறு சிறுக்கான காரியங்கள் இருக்கிறதோ அது போன்று அன்றைய இஸ்ரவேலர் சமுதாயம் தான் அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களிடம் பல சிறுக்கான விஷயங்கள், இணை வைப்பு காரியங்கள், மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்கள் நிறைந்திருந்தது. அந்த இஸ்ரவேலர் சமுதாயத்தை ஃபிரௌன் கொன்றளித்தான். ஒரு ஆண்டு அல்ல, 2 ஆண்டு அல்ல, இன்றைய ஆட்சியை போன்று அல்ல, இதை விட கொடூரமான ஆட்சி. இவங்க அதிகபட்சம் என்ன செய்ய முடியும்? எஸ்ஐஆர்ல பேர் இல்லாட்டா உனக்கு ஓட்டு போட முடியாதுமா, உனக்கு சொத்து வாங்க முடியாதுமா. அதிகபட்சம் எத்தனை பேருக்கு செஞ்சிட முடியும்? இந்தியாவில் உள்ள 25 கோடி முஸ்லிம்களையும் இவர்கள் கொலை செய்து விட முடியுமா? நிச்சயமா முடியாது. மற்ற சமுதாயங்களோட கூடுதலாக முஸ்லிம்களுக்கு அவர்கள் இடையூறு தருவார்கள், துன்பங்கள் தருவார்கள், தொல்லைகள் தருவார்கள். அதுல அவங்க ஜெயிக்கலாம். ஃபிரௌனை போல செய்ய முடியுமா? ஃபிரௌன் என்ன செய்தான்? இஸ்ரவேல் சமுதாயத்தில் ஆண் குழந்தை பிறகு அப்படியே கழுத்தறுத்து கொன்று விடுவான். 1 வருஷமா நாம நினைக்கிறோம், அமித்ஷா பேசுறாரு இன்னும் 30 ஆண்டுகளுக்கு எங்களை அசைக்க முடியாதுன்னு சொல்லி. அல்லாஹ் நாடுனா 30 ஆண்டு இல்ல, 30 வருஷத்தை அசைச்சிடுவான். இலங்கையில் அப்படிதான் ஒரு மஹிந்த ராஜபக்சன் சொன்னான், இந்த 30 ஆண்டுகளுக்கு என்னுடைய ஆட்சி தான் சொல்லி. இன்னைக்கு அவன் நாட்டிலே இல்ல இருக்க முடியாத நிலைமை, அடித்து வருத்தப்பட்டார்கள். அல்லாஹ் நான் 1 நிமிஷத்துல தலைகீழா புரட்டி விடுவான். ஒலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க், நபியை சொல்லுங்கள், ஆட்சி அரசருக்கெல்லாம் அரசனே அல்லாஹ்வே, தூத்தில் முழுக்க மந்தஷா, நீ நாடியோருக்கு ஆட்சியை கொடுப்பாய். தன்சியுல் முழுக்க மந்தஷா, நீ நாடியோரிலிருந்து ஆட்சியை படிப்பாய். துஇஸ்ஸு மந்தஷா வ துதில்லு மந்தஷா, நீ நாடியோரை கண்ணியப்படுத்துவாய், நீ நாடியோரை இழிவுபடுத்துவாய். எவனும் நிரந்தரமாக இருக்க முடியாது. ஆட்சி வந்து அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அவன் நாடியோருக்கு ஆட்சியை கொடுப்பான். சில நேரங்களில் நம்மை சோதிப்பதற்காக எதிரிகளுக்கு ஆட்சியை கொடுப்பான். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த ஃபிரௌன் இஸ்ரவேல் சமுதாய மக்கள் ஒரு ஆம்பளை பிறந்துட்டாலே அறுத்து கொண்டுருவான். அவன் ஆரிய மக்களை மட்டும் உயிரோட விட்டுருவான். அந்த மாதிரி தப்பிச்சதா மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் தான். அப்ப அந்த இஸ்ரவேல் சமுதாயத்துடைய கொடுமை தாங்க முடியாமல் அல்லாஹ் ஒரு நேரத்தில் மூசா நபிக்கு உத்தரவிடுகின்றான், மூசாவே நீங்கள் மக்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு ஃபிரௌனுக்கு தெரியாமல் இரவோடு இரவாக தப்பித்து ஓடுங்கள். அந்த இஸ்ரவேல் சமுதாயம் சிறுபான்மை சமுதாயம், வயோதிக பெண்கள், குழந்தைகள், தாய்மார்கள், வயோதிகர்கள், நோயாளிகள் கையில் கிடத்ததை எல்லாம் அள்ளி கொண்டு அவர்கள் தப்பித்து ஓடுகிறார்கள். தப்பித்து ஓடணும்னா 1 மணி நேரத்துக்கு 500 கிலோமீட்டர் ஓட முடியுமா? 1 கிலோமீட்டர் கிடைக்கிறதுக்கே பல மணி நேரம் ஆகும். பிள்ளைகளை எல்லாம் தூக்கிட்டு அப்படியே அந்த சமுதாயம் கடந்து செல்லும் போது ஃபிரௌன் செய்தியை கேள்விப்படுகின்றான். அவனிடம் படை பலம் இருக்கிறது, அவனிடம் மிகப்பெரிய வாகன கூட்டம் இருக்கிறது, அவனிடம் ஆயுதங்கள் இருக்கிறது. அவன் செய்தியை கேள்விப்பட்டு இஸ்ரவேல் சமுதாயத்தை பிடிப்பதற்காக தன்னுடைய படைகளந்து வருகின்றான். இஸ்ரவேல் சமுதாயம் இரவோடு இரவாக தப்பித்து ஓடுகிறது. ஒரு கட்டத்திலே அங்கே கடல் குறுக்கிடுகிறது. மூசாவுடைய சகாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், பின்னால் திரும்பி பார்த்தால் ஃபிரௌனுடைய பெரும் படை, முன்னால் பார்த்தால் பெருங்கடல், முன்னால் சென்றாலும் மூழ்கி சாக வேண்டும், பின்னால் சென்றாலும் அடிபட்டு சாக வேண்டும். எப்படிப்பட்ட சோதனை யோசித்து பாருங்க. எங்கே போய் தப்பிப்பது? என்ன வழி? குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஃபலம்மா தராஅல் ஜமஆனி, 2 கூட்டங்களும் ஒருவரை ஒருவர் நேருக்கு நேர் பார்த்து கொண்ட போது கால அஸ்ஹாபு மூசா, மூசாவுடைய சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், இன்னால முத்ரகூன், நாம் பிடிபட்டு விட்டோம், கதை முடிந்து விட்டது. மிகப்பெரிய படை, சாதாரண படை அல்ல. இன்றைய ரஷ்யா, அமெரிக்கா, சைனா, பிரான்ஸ், இங்கிலாந்து எத்தனை நாடுகளை சேர்த்தாலும் ஃபிரௌனுடைய அன்றைய வலிமைக்கு ஈடாக முடியாது. இன்றைக்கு இவங்க அணுகுண்ட வச்சு பெரும்படைங்கிறான். அவர்கள் அணுகுண்டு படை கிடையாது, அவர்கள் ஆயுதப்படை, உடலிலும் எல்லாவற்றிலும் வலிமை மிக்க படை. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், மலைகளை போன்ற படையை கொண்ட பெரும்படையை கொண்ட ஃபிரௌன். அந்த படை திரண்டு வருகிறது. மூசாவுடைய சகாபாக்கள் சொன்னார்கள், நாம் பிடிபட்டு விட்டோம். அந்த நேரத்தில் தான் மூசா நபியிடமிருந்து வந்த வார்த்தை, அவ்வாறு ஒருபோதும் நடக்காது. பிடிபட்டு விட்டோம் என்று சொல்கிறீர்களே, அவ்வாறு ஒருபோதும் நடக்காது. இன்னமழைய ரப்பி சயஹ்தீன், என்னோடு என்னுடைய இறைவன் இருக்கின்றான். அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். அந்த இறைவன் நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொல்கிறது இந்த இடம்தான். இன்னமழைய ரப்பி, என்னோடு என்னுடைய இறைவன் இருக்கின்றான். சயஹ்தீன், என்னுடைய இறைவன் எனக்கு வழிகாட்டுவான். அல்லாஹ் கைவிட்டானா? மூசா அலைஹிஸ்ஸலாமோடு அல்லாஹ் கைவிட்டானா?
அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மூசாவிற்கு நாம் வகி அறிவித்தோம், அந்த விருப்பி அசாக்கள் பகல் உங்களுடைய கைத்தடியால் கடலை அடிப்பீராக. கடல் பிளந்தது, ஒவ்வொரு பிளவும் பெரும் மலை போன்று ஆனது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நான் உங்களுக்கு இன்னொரு சம்பவத்தை சொல்லி காட்டுகிறேன். இஸ்லாமிய சமுதாயம் நாம் எந்த வழியில் செல்ல வேண்டும், நமக்கு ஏற்படக்கூடிய அநியாயங்களை தடுப்பதற்கு, அக்கிரமங்களை தடுப்பதற்கு, இஸ்லாமிய சமுதாயம் வெற்றி பெறுவதற்கு தேர்தலில் நின்னா நாம வெற்றி பெற்றலாம், எம்பி ஆயிட்டா வெற்றி பெற்றலாம், எம்எல்ஏ ஆயிட்டா வெற்றி. உங்களுக்கு எல்லாம் எம்எல்ஏ சீட் தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை கூட்டணி கட்சிகளுக்குள்ள அடிதடி எல்லாம் என்ன பண்றாங்க, பெரிய பெரிய அமைச்சர் பத்திரிகைகள் செய்தி வருது, அமைச்சர் பெருமக்கள், திமுக அமைச்சர் பெருமக்கள்லாம் எங்க பிள்ளைகளுக்கு நீ சீட்டு தர போறியா இல்லையா, இல்லாட்டா நான் கட்சியை விட்டு வெளியேறிடுவோம். அவன் ஒருத்தன கவுத்தலுக்கே பெரும்பாடாகாது. நம்ம நினைக்கிறோம் இவர் ஆட்சிக்கு வந்து விட்டால் பாதுகாப்பு, எவன் ஆட்சிக்கு வந்தா நமக்கு பாதுகாப்பு கிடையாது. நம்ம வெளிப்படையை பார்க்கிறோம், அவர்களுக்குள்ளேயே எவன் எப்பொழுது யாரை கவிழ்ப்பான்னு சொல்ல முடியாத நிலைமை. நான் செல்ல செல்ல பத்திரிகையெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு வர்றாங்க. என்ன சொல்றாங்க, திமுகவில் நிறைய அமைச்சர்கள் ஒரு கூட்டாளி கட்சிக்கு போறாங்களாம். என்ன நாட்டுல நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்க போவது கிடையாது. நாம் நினைப்பது உண்மையும் கிடையாது. எப்பொழுது எவன் யாரை கவுத்துவான் என்று அரசியல் சொல்லவே முடியாது. நம்ம தான் மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கோம். இவங்க வந்துட்டா நமக்கு பாதுகாப்பு, அவன் வந்துட்டா பாதுகாப்பு. முஸ்லீம் இன்னைக்கு ஒரு அறிக்கை விடுறான், முஸ்லீம்கள் எல்லாம் திமுகவில் சேர்ந்து, அதிமுகவில் சேர்ந்து, காங்கிரஸ்ல சேர்ந்து என்ன சேர்ந்து என்ன செய்யுமா, அப்படியே அதிமுகவுல உழைச்சு, திமுகவுல உழைச்சு, காங்கிரஸ்ல உழைச்சு, அப்படியே அமைச்சராகி, அமைச்சர் எல்லாம் சட்டமன்றத்துல முதலமைச்சராகி சட்டம் போட்டு. இந்த கதை எப்படி தெரியுமா இருக்குது, ஒரு கொக்கு பிடிக்க ஆசைப்பட்டானா, கொக்கு எப்படிடா பிடிக்க போறான், என்ன செய்வோம்னா வெண்ணையை கொண்டு போய் கொக்கு தலையில வைப்பேன், வெறிக்கோட். அந்த வெண்ணெய் என்ன செய்யுமா, உருகி அப்படியே கண்ணை மறைச்சிருமா, கொக்கு கண்ணை. அது கூட கொக்காத பறக்க முடியாதுல, நான் என்ன செஞ்சிருவேன், போய் பிடிச்சிருவேன். இந்த மாதிரி சில முட்டாள்கள் கொக்கு பிடிக்கிற கதை மாதிரி இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் ஆலிம்சாக்களே பேச ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஜெயிக்கணும்னா எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், நீதிபதி ஆகணும், டாக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐஎஃப்எஸ் ஆகணும். நம்ம யாரா ஆகணும்ன்றது எல்லாம் மறந்துட்டாங்க. குர்ஆன் என்ன சொல்கிறது என்பதை எல்லாம் மறந்து விட்டார்கள். ஹதீஸ் என்ன சொல்கிறது என்பதை மறந்து விட்டார்கள். நாம் எதற்காக படைக்கப்பட்டோம் என்பதை மறந்து விட்டார்கள். நாம் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்பதை மறந்து விட்டார்கள். குர்ஆன் சொல்லக்கூடிய பாதை நடைமுறை சாத்தியமற்றதாக அவர்களுக்கு தெரிகிறது. சுன்னா சொல்லக்கூடிய பாதை, நபிகள் நாயகம் சொன்ன பாதை, அதெல்லாம் நடக்காது என்பது போல் தெரிகிறது. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாமிய வரலாற்றை எடுத்துக்கொண்டால் எதுவெல்லாம் நடக்காது என்று நினைத்தார்களோ அங்குதான் இறைவன் நடக்க வைத்து காட்டி இருக்கிறான். ஈமான் நம்மை காப்பாற்றும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான், நபியே நீங்கள் மக்கா நகரத்திலிருந்து மதீனாவை நோக்கி கிளம்பி செல்லுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு தன்னந்தனியாக வெளியேறுகிறார்கள். முஷ்ரிக்குகள் எல்லாம், மக்காவில் உள்ள முஷ்ரிக்குகள் எல்லாம் திட்டம் தீட்டுகிறார்கள். நபிகள் நாயகத்துடைய தலையை கொண்டு வந்தால் 100 ஒட்டகம் பரிசு. பெரும் கொண்ட கூட்டம் நாலாபுரத்திலும் நாயகத்தை தேடி செல்கிறார்கள். அங்கே அந்த ஹிஜ்ரத் பயணத்திலே சம்பவம், சவுல் குகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் இருக்கிறார்கள். எதிரிகள் தேடி வருகிறார்கள். இருவரும் நிராயுதபாணி, எதிரிகள் பெரும்படை. இவர்களிடம் ஆயுதங்கள் கிடையாது, எதிரிகளிடம் ஆயுதங்கள் இருக்கிறது. இவர்கள் பலவீனமானவர்கள், எதிரிகள் உடல் பலம் மிக்கவர்கள். ஒரு நேரத்திலே சவுல் குகையிலே அல்லாஹ்வின் தூதரும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஞ்சம் அடைந்திருக்கும் பொழுது எதிரிகளுடைய கால்பாதம் தெரிகிறது. அந்த நேரத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அன்ன அஹதஹும் லவ் நஸல தஹத கதமை லஅபஸரனா, அவர்களில் ஒருவன் தன்னுடைய 2 கால்களுக்கு கீழே குனிந்து பார்த்து விட்டால் போதும், இப்படி பார்க்கக்கூடியவன் இப்படி பார்த்து விட்டால் போதும், நம்மை கண்டுபிடித்து விடுவான். கண்டுபிடித்தால் நம்முடைய நிலை என்ன, நம்முடைய உயிருக்கு உத்தரவாதம் என்ன? அன்பிற்குரிய சகோதரரே, நாம் செய்தியாக, வரலாறாக, சம்பவமாக பேசும்போது நாம் அதை ரசிக்கலாம், கேட்கலாம். ஆனால் நாம் அந்த நிலையில் இருந்தால் நம்முடைய நிலை என்ன? ஒரு நிமிஷத்தை துப்பாக்கி வச்சு நெத்தில சுடப்பான்னு வச்சுக்கிடுங்க, நம்முடைய நிலை என்ன?
நம்மை கழுத்தை வெட்ட போகிறான்னு சொன்னா நம்முடைய நிலை என்ன? நாம் இருந்தால் நாம் என்ன பேசியிருப்போம்? நாம் அல்லாஹ்வை பற்றி என்ன நினைத்திருப்போம்? அங்கே அபூபக்கர் சித்திக் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, குனிந்து பார்த்தால் நம்மை பார்த்து விடுவான், பிடிபட்டு விடுவோம். அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மாலன்னுகை அபூபக்கர், அபூபக்கரே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பிஇஸ்ரைனி அல்லாஹு சாலிசுமா, நாம் இருவர் மட்டும் இல்லை, மூன்றாவதாக நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான். லா தஹஸன், நீங்கள் கவலைப்படாதீர்கள். இன்னல்லாஹு மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறானா என்று இன்றைய முஸ்லிம்களை பார்த்து நாம் கேட்க வேண்டும். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த சம்பவத்தை பற்றி. ஒரு நேரத்திலே முனாஃபிகின்கள் ஹைபர் யுத்தம் என்று நினைக்கிறேன், கடுமையான கோடை காலம், அல்லாஹ்வின் தூதரோடு அந்த யுத்தத்திற்கு செல்லாமல் புறமுதுகு காட்டி ஏமாற்றி வஞ்சகமாக முனாஃபிகின்கள் திரும்பி விடுகிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் அந்த முனாஃபிகின்களுக்கு பதில் சொல்கிறான், எல்லா தன்சுரோ, இந்த இறை தூதருக்கு நீங்க உதவி செய்யாவிட்டால் ஃபக்கத் நஸரஹுல்லாஹு இத அஹ்ரஜஹு அல்லதீன கஃபரு தானி இஸ்னைன் இதுஹுமா ஃபில் கார். நீங்கள் இந்த நபிக்கு உதவி செய்யாவிட்டால், ஒரு நேரம் இருந்தது, இந்த இறை தூதர் இருவர் மட்டுமே இருந்தார்கள். அந்த இருவரும் குகைக்குள் இருந்தார்கள். இறை மறுப்பாளர் எல்லாம் மக்கமா நகரத்தை விட்டு அந்த இறை தூதரை விரட்டி அடித்தார்கள். அந்த இறை தூதரோட ஆயுதம் கிடையாது, அந்த இறை தூதரோட படை கிடையாது, அந்த இறை தூதருக்கு பணம் கிடையாது, அந்த இறை தூதருக்கு ஆட்சி கிடையாது. அவர் தன்னந்தனியாக இருவராக மட்டும்தான் இருந்தார்கள். அப்பொழுது இது எப்பொழுது சாஹிபி, அந்த இறை தூதர் தன்னுடைய தோழர் அல்லாஹ்வே சஹாபாக்களில் ஒருவரை நபிகள் நாயகத்துடைய சஹாபி என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்று சொன்னால் அபூபக்கர் சித்திக் என்று மட்டும் நினைக்கிறார். இந்த வசனம் தான் இது எப்பொழுது சாஹிபி. இவர் தன்னுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழருக்கு சொன்னார், லா தஹஸன், நீங்கள் கவலைப்படாதீர்கள், இன்னல்லாஹு மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று அந்த தூதர் சொன்னார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை தொடர்ந்து சொல்லி காட்டுகிறான், ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலைஹி, அல்லாஹ் தன்னுடைய அமைதியை அந்த தூதர் மீது இறக்கி வைத்தான். வஅய்யதஹு பினஸ்ரி ஜுனூதின் தௌஹா, நீங்கள் பார்க்காத படையை கொண்டு அந்த தூதரை அல்லாஹ் வலிமைப்படுத்தினான். நாம பார்க்கிறப்பட போலீஸ், அவங்க பார்க்கிறப்பட ராணுவம், நாம பார்க்கிறப்பட நீதிமன்றம், நாம பார்க்கிறப்பட பாராளுமன்றம், நாம பார்க்கிறப்பட எம்எல்ஏ. இதுக்கு மேல அல்லாஹ்ட்ட ஒரு படை இருக்கு. எத்தனை பாராளுமன்றம் திட்டம் தீட்டினாலும், எத்தனை போலீஸ் காவல் அதிகாரிகள் பொய் வழக்கு போட்டாலும், எத்தனை நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்தாலும், எத்தனை பேர் கும்பலாக அதற்கு பொய் செய்தியை பரப்பினாலும், அல்லாஹ் நம்மோடு இருந்தால் இந்த சமுதாயத்தை யாரும் அசைக்க முடியாது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தன்னுடைய அமைதியை அந்த தூதர் மீது இறக்கி வைத்தான். நீங்கள் காணாத படையை கொண்ட தூதர் அல்லாஹ் வெளிப்படுத்தினான். மழை அல்லாஹ்வுடைய படை, காற்று அல்லாஹ்வுடைய படை, பூச்சி இனங்கள் அல்லாஹ்வுடைய படை, மலக்குமார் அல்லாஹ்வுடைய படை, நோய்கள் அல்லாஹ்வுடைய படை. அல்லாஹ் ஒரு நரம்பை பிடிச்சு இழுத்துட்டா யாரா செய்ய முடியும்? அல்லாஹ் ஒரு நிலநடுக்கத்தை ஏற்படுத்தி விட்டால் எந்த ஆட்சி எவனை காப்பாற்றும்? நபிகள் நாயகத்தை நீங்கள் பார்க்காத படையை கொண்டு அல்லாஹ் காப்பாற்றினான். இறை மறுப்பாளர்களின் கொள்கையை அல்லாஹ் தோல்வியில் செய்தான். அல்லாஹ்வுடைய கொள்கை தான் மேலோங்கக்கூடியது. நபிகள் நாயகத்தை மக்காவில் இருந்து விரட்டி அடித்தார்கள். அந்த மக்கமா நகரம், ஒட்டுமொத்த அரபு தேசமும் அந்த இறை தூதரை கைப்பிடியில் வந்ததா? அந்த இறை தூதருடைய மரணத்திற்கு பிறகு அந்த இறை தூதர் வழி நடந்த நபி தோழர்களின் காலடியில் ஒட்டுமொத்த உலகத்தில் பாதி தேசங்கள், பாதி நாடுகள் அவை வந்து அடைந்ததா இல்லையா? ஆட்சி கிடைத்ததா இல்லையா? அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நான் கேட்கக்கூடிய கேள்வி, நாம் சிந்திக்க வேண்டிய கேள்வி எனக்கும் சேர்த்துதான். நாம் சிந்திக்க வேண்டிய கேள்வி, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறானா? நாம் நினைக்கிறோம், நமக்கு ஒரு நோய் வந்துட்டுனா அல்லாஹ் என்ன கண் முடிச்சு பார்க்கலையே, நமக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டுனா யார் ரப்பு என்ன கைவிட்டாங்க. பாட்டை படிக்கிறாங்களா இல்லையா? சேயனை பாராய் வேதனை தீராய். என்ன பார்த்து நீ இறைவா நீ என்ன கண் கொண்டு பார்க்கலையேன்னு கவலை பார்க்கலாம் நினைக்கிறோம். நாம படிக்கிறோம், அப்படி அங்கலாய்க்கிறோம். முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வந்து விடாதா? அல்லாஹ் நம்மோடு இருப்பதற்கு தகுதியான மக்களாக நாம் இருக்கிறோமா? சமுதாயத்தை யோசித்து பாருங்க.
அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை சொல்லி காட்டுகின்றான். வகால அல்லாஹு, அல்லாஹ் சொல்கிறான், அன்னீ மாக்கும், நான் உங்களோடு இருக்கின்றேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயம் 12வது வசனத்திலே இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு சொன்னதை நமக்கும் எடுத்து அல்லாஹ் சொல்கின்றான். வகால அல்லாஹ், அல்லாஹ் சொன்னான், இன்னீ மாக்கும், நான் உங்களோடு இருக்கிறேன். அல்லாஹ் நம்மோடு இருப்பான். அல்லாஹ் அவனுடைய உதவியை நமக்கு தருவான். அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்துவான். எப்பொழுது அல்லாஹ் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால், அவங்களுடைய உதவி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், லைன் அகம்துமுஸ் ஸலா, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டினால், வஆதைதுமுஸ் ஸகா, நீங்கள் ஸகாத்தை நிறைவேற்றினால், வஆமன்தும் பிருசுலி வஅஸ்ஸதுமுஹும், என்னுடைய தூதர்களை நீங்கள் நம்பிக்கை கொண்டால், உள்ளத்தால் உண்மைப்படுத்தி அந்த தூதர்களை நீங்கள் வலிமைப்படுத்தினால், தூதர்களை வலிமைப்படுத்துவது என்று சொன்னால் அந்த இறை தூதருடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றினால், பிற மக்களுக்கு எடுத்து சொன்னால், அல்லாஹ்வுக்காக நீங்க அழகிய முறையில் கடன் கொடுத்தால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நீங்கள் தியாகம் செய்தால் அல்லாஹ் நம்மோடு இருப்பான். இன்றைக்கு எத்தனையோ முஸ்லிம்கள் ஐயோ அப்படியே அல்லாஹ்வுடைய உதவி வந்து விடாதா, அநியாயக்காரர்கள் அழிந்து போக மாட்டார்களா என்று கையேந்துகிறோமே, கதறுகிறோமே. எத்தனை முஸ்லிம்கள் நாம் இறைப்பாதையில் சரியாக இருக்கு? எத்தனை பேர் தொழுகைக்கு நாம் தொழக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கிறோம்? 5 தொழுகை நிறைவேற்றக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கிறோம். வட்டியை தவிர்த்து கொண்ட முஸ்லிம்கள் எத்தனை பேர்? வரதட்சணை வாங்காத முஸ்லிம்கள் எத்தனை பேர்? வரதட்சணை வாங்காம கல்யாணம் முடிச்சிடணும், பெண் வீட்டுக்கு போட்டு பிச்சை மாதிரி நினைச்சுக்கலாம். நாங்க நம்ம வீட்டு காசு வாங்கலாமா கடமை என்று நினைத்தார்களா? பெண்ணுக்கு மகர் கொடுப்பது கடமை என்று எத்தனை முஸ்லிம்கள் உணர்ந்திருக்கிறார்கள்? எத்தனை பேர் நாம் அல்லாஹ்வுடைய புறம் பேசுவதை விட்டு வைத்திருக்கின்றோம், பொய் பேசுவதை விட்டு வைத்திருக்கின்றோம்? எத்தனை பேர் லஞ்சம் வாங்காமல் இருக்கின்றோம்? எத்தனை பேர் மோசடி செய்யாமல் இருக்கின்றோம்? வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்புகிறேன் என்று சொல்லி மக்களுடைய செல்வங்களை கொள்ளையடிக்காத முஸ்லிம்கள் அதிகம் இருக்கிறார்களா? சரியாக நேரத்தை நடக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்களா? நாம் எதில் நம்மை சீர்திருத்திக் கொண்டோம்? இஸ்லாமிய பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய வகையில் இறைவனுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையை இன்றைக்கு இஸ்லாமிய பெண்கள் மேற்கொள்கிறோமா, அல்லது இறைவனுக்கு மாற்றமான வாழ்க்கையை மேற்கொள்கிறோமா? நாங்கள் அப்படி என்ன வழிகட்டு விட்டோம்? நான் சில உதாரணங்களை சொல்லி காட்டுகிறேன். இன்றைக்கு பேஸ்புக்ல எடுத்துக்கிட்டோம்னா பெண்களுடைய நிலைமையை பார்க்கிறோம். முஸ்லிம் பிள்ளைகள் மார்க்கம் என்றால் என்னவென்றே தெரியாமல் ஒரு பிள்ளை என்ன செய்யறா, முக்கால போடுறது துத்தாட்டம் போடுறா. துத்தாட்டம் போட்டு அது பேஸ்புக்ல ஏத்தி விடுறா. ஏத்தி விட்டா சில ஆளுக்கு கீழே போய் நம்ம மார்க்கத்தை ரொம்ப பின்பற்றுறோம் சொல்லிட்டு முட்டாள்கள் இருக்காங்க. யாருக்கு எப்படி மார்க்கம் சொல்லணும் தெரியாது. நீ இப்படி முக்காடு போட்டு ஆடலாமா, இஸ்லாத்தை கேடு விளைவிக்கலாமா, நீ எல்லாம் அப்படி இப்படி ஏற்க மேல இன்னும் சொல்ல போனா அந்த சமுதாயத்துல பெருங்கொண்ட கூட்டம் என்கிட்டையும் பேஸ்புக்ல நாசமா போறான். எந்த தினத்தஞ்சில ஒரு செய்தி வரட்டும், தினமணில ஒரு செய்தி வரட்டும், நக்கீரன்ல ஒரு செய்தி, எதுல ஒரு செய்தி வந்தா கீழே போய் கமெண்ட் பாருங்க, ஒரு 500 கமெண்ட் நம்ம கமெண்ட் தருது, சங்கியோடைய கமெண்ட். அப்ப என்ன தெரியுது? இவங்க உள்ள எனி டைம் எங்க கிடக்குறான்? பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும். என்னமோ இவங்க தான் ஒட்டுமொத்த சமுதாயத்தை தூக்கி நிப்பாட்டுற மாதிரி அமைதியாக இருக்க வேண்டிய விஷயத்துல கூட ஒரு அமைதி மேற்கொள்வது கிடையாது. ஒரு தலைமைக்கு கட்டுப்படக்கூடிய பண்பு இல்லை. இஸ்லாமிய சமுதாயத்தை எல்லாம் நினைக்கிறாங்க, அவங்க பேஸ்புக் வந்துட்டா வாட்ஸ்அப் இவன் மட்டும்தான் உலகமாக அறிவாளி. எவருக்கும் சமுதாய நன்மை கிடையாது, தன்னை அறிவாளியா காட்டணும் அப்படிங்கிற நிலைமை தான் சமுதாயம் சென்று கொண்டு இருக்கிறது. இது சமுதாய நன்மைக்காக உலக விஷயத்தில் கூட கூட்டாக சேர்ந்து செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. நான் பெரியவனா நீ பெரியவனா என்ற எண்ணம் தான் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்திலே மேலோங்கி இருக்கிறது. பெண்கள் நிலைமையை பார்க்கிறோம். நீ முக்காடு போட்டு ஆடலாமா சொல்லணும், அந்த பொண்ணு என்ன செய்யறா, மறுநாளைக்கு எல்லாத்தையும் அவுத்து போட்டு ஆடுறான். சரி, அவுத்து போட்டு ஆடுறாங்கல்ல, முக்காடு போடாம ஆடுறாங்கல்ல, அதுக்கு சப்போர்ட் யார் தெரியுமா? நூற்றுக்கணக்கான சங்கிகள் வந்து சப்போர்ட். சங்கிகள் யாரு? இந்துத்துவவாதிகள். முஸ்லிம்கள் பிள்ளைகளை குடும்பப்படுத்த எந்த சங்கியாவது அவங்களுடைய மனைவியை ஆட விட்டு வீடியோ போடுவானா? எந்த சங்கியாவது அவங்களுடைய தாய் ஆட விட்டு வீடியோ போடுவானா? ஒரு முஸ்லிம் பொண்ணு ஆடினால் அவங்களுக்கு ஒரு எத்தனையோ இந்து சமுதாயத்தில் உள்ள பெண்கள் அவங்க டான்ஸ் வந்து புனிதமா நினைக்கிறாங்க. நிறைய டான்ஸ் வச்சிருக்கிறாங்களா இல்லையா? அதுக்கெல்லாம் போய் லைக் பண்ணாதவங்க, எழுதாதவங்க ஒரு முஸ்லிம் பொண்ணு ஆடி போட்டா வச்சிருக்க,
நூற்றுக்கணக்கான ஆதரவாளர், ஆயிரக்கணக்கான ஆதரவு, ஐயோ முஸ்லிம், ஆமா நீ போடுமா, நீ போடு. அப்ப இன்றைக்கு சரி பாருங்க, முஸ்லிம் பெண்கள் யூடியூப் சேனல் நடத்துறாங்களா இல்லையா? எத்தனை அழகு குறைந்த பெண்கள் எத்தனை பேர் சமையல் கலை நடத்துறாங்க. எந்த ஒரு பெண்ணாவது ரொம்ப அழகா இருந்தோம்னா அவ நாங்க எப்படி உப்மா கின்றோம், நாங்க எப்படி சேமியா கின்றோம், எல்லாரும் உப்மாவையும் சேமியா பார்க்க வர்றாங்களா? அவன் கணவனுக்கு தெரியும் தன்னுடைய மனைவி பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறாள், இவளை நாம் யூடியூப்ல காட்டினால் லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க, அதை வைத்து நமக்கு விளம்பரத்துல காசு கிடைக்கும். இதை எந்த வார்த்தையில் சொல்வது? சம்பாத்தியத்தை எந்த வார்த்தையில் சொல்றது? அசிங்கமா சொல்ல தப்பா போகுமா இல்லையா? நடக்குதா இல்லையா? எத்தனை பேர் அவங்க வீடியோ போடுறாங்க, என்ன போடுறாங்க? இன்றைக்கு நான் கருவுற்று இருக்கிறேன், நாங்கள் இந்த ஆஸ்பத்திரியிலே காட்டுகிறோம், இப்பொழுது 1வது மாசம் முடிந்திருக்கிறது, 2வது மாசம் முடிந்திருக்கிறது, இதை சாப்பிடுறோம். கடைசியில எதை மட்டும்தான் காட்டல, டெலிவரி எப்படி வருதுன்னு மட்டும் தான் காட்டல. அல்லாஹ் காப்பாத்தோம். சரி, அந்த பெண்ணு போடுறாங்க, நூற்றுக்கணக்கான பேர் போடுறாங்க. கீழே போய் பார்வையாளர்களை பார்த்தோம்னு சொன்னா முஸ்லிம் பெண்கள் லட்சக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான முஸ்லிம் பெண்கள், ஆண்கள் அதை வீட்டில் இருந்து பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தால் இந்த சமுதாயத்துடைய ஆன்மா எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வை தனிமையில் பயப்படக்கூடிய கூட்டமாக ஆண்களும் பெண்களும் இருக்கிறோமா? அது நம்முடைய ஈமான், நம்முடைய இஹ்லாஸ், நம்முடைய மன தூய்மை நாசமான கூட்டமாக இருக்கிறோமா? ஒவ்வொருவரும் நம்மை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தனிமையில் இருக்கும் போது நான் இதில் இறைவனை பயப்படுகிறேன், ஹராமான காட்சிகளை பார்ப்பதற்கு நான் பயப்படுகிறேன் என்று அஞ்சக்கூடிய பெண்கள் எத்தனை பேர், ஆண்கள் எத்தனை பேர், இளைஞர்கள் எத்தனை பேர், இளைஞர்கள் எத்தனை பேர்? எப்படி அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும்? நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் கருமையான கவலையில் அப்படியே கையேந்தி அழுத வச்சுக்கிடுங்க, அந்த கருமையானுடைய உதவி உடனடியாக நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குகைக்குள் மாட்டிக்கொண்ட 3 தோழர்களுக்கு அவர் கையேந்தி பல வருடம் கழித்து அல்லாஹ் பதிலளித்தான். மறு வினாடி அந்த பாதையால் அகற்றவில்லையா? சாதா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு அயோக்கிய மன்னன் கற்பழிக்க திரும்பும் பொழுது அல்லாஹ் பல வருடம் கழித்தா துஆவிற்கு பதிலளித்தான். மறு வினாடியே அந்த அரசனை அல்லாஹ் பிடிக்கவில்லையா? தன்னுடைய பிடியா? நபிகள் நாயகம் பத்ர் யுத்தத்திலே கதறிய போது பல்லாண்டுகள் கழித்தா அல்லாஹ் பதிலளித்தான். மறுநாளே அந்த எதிரிகளை அல்லாஹ் வேரோடு அழிக்கவில்லையா? மூசா நபி கடல் முன்னால் குறுக்கிட்ட போது அல்லாஹ் பல்லாண்டுகள் கழித்தா அந்த மூசாவுடைய பிரார்த்தனைக்கு பதிலளித்தான். மறு வினாடியே கடலை பிளந்து அல்லாஹ் காப்பாற்றவில்லையா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை காப்பாற்றவில்லையா? யூனுஸ் நபி மீன் வயிற்றில் அவரை மாட்டிக்கொண்ட போது பல்லாண்டுகள் கழித்தாவது பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பதிலளித்தான். அந்த யூனுஸ் நபியை மீன் வயிற்றிலிருந்து கடவுளை காப்பாற்றவில்லையா? எத்தனை சான்றுகள்! ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாலைவனத்திலே விட்டு வரும் பொழுது எந்த மனிதர்களும் எந்த நீரும் இல்லாத இடத்திலே, இறைவா என்னுடைய இறைவனுடைய கட்டளை என்றால் இதெல்லாம் அந்த அல்லாஹ் எங்களை வீணாக்கி விட மாட்டான் என்று கதறினார்களே, அந்த பாலைவனத்திலே பல்லாண்டுகள் கழித்தா அல்லாஹ் தண்ணீர் செய்தான். மறு வினாடியே அல்லாஹ் அங்கே ஜம்சம் தண்ணீரை ஊற்று பெருக்கெடுத்து ஓட செய்யவில்லையா? ஆனால் ஒருவன் பயணத்திலே செல்கிறான், மிகப்பெரிய சிரமம் அன்றைய பயணம், தலையெல்லாம் புழுதி படிந்திருக்கிறது, பயணத்தினுடைய கொடுமையை காட்டுகிறது, ஆடையெல்லாம் அழுக்கடைந்திருக்கிறது. கருணை மிக்க ரஹ்மான் கஷ்டத்திலே கையேந்தினால் உடனடியாக பதிலளிக்கக்கூடிய ரஹ்மான் இவன் கையேந்துகிறான், யாரப் 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 என்று கதறுகிறான். அல்லாஹ்வுடைய உதவி அவனுக்கு கிடைக்கவில்லை. கஷ்டத்திலே கதறி எழுந்தால் கருணை காட்டக்கூடிய ரஹ்மான் அவனுக்கு அவன் பதிலளிக்கவில்லை. நபிகள் நாயகம் சொன்னார்கள், மத்அமு ஹராம், அவனுடைய உணவு ஹராம், தடை செய்யப்பட்ட உணவை சாப்பிட்டு இருக்கின்றான். மல்பசு ஹராம், அவனுடைய ஆடை ஹராமாக இருக்கிறது. மஷ்ரபு ஹராம், அவருடைய குடிபானம் ஹராமாக இருக்கிறது. ஹராம், ஹராமிலேயே தடை செய்யப்பட்ட விஷயங்களிலேயே ஊறி திளைத்தவனாக இருக்கிறான். இப்படி இருந்தால் அவருடைய பிரார்த்தனைக்கு எப்படி பதிலளிக்கப்படும்? நம்முடைய பிரார்த்தனை பதிலளிக்கப்பட வேண்டும் என்றால் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லவா? அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்படி நடக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அறிவித்து விட்டான். அல்லாஹ்வுடைய வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது.
அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது. அல்லாஹ் உண்மையை பேசுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாலைவனத்திலே தண்ணீர் வர செய்தவன், கடலை பிளந்தவன், எதிரிகளுடைய பார்வையை திருப்பி நபிகள் நாயகத்தை காத்தவன், மீன் வயிற்றிலே யூனுஸ் நபியை பாதுகாத்தவன். அவனுடைய வாக்கு லயின் ஷகர்தும், நீங்கள் நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னகும், நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவேன். அல்லாஹ்வுடைய உதவியை தருவான், அல்லாஹ்வுடைய கருணையை தருவான். ஆனால் நாம் நன்றி செலுத்தக்கூடிய கூட்டமாக இருக்கிறோமா? நம்முடைய திருமணங்கள் நபிவழி அடிப்படையில் நடக்கிறதா? நம்முடைய இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் நம்முடைய தனிமனித ஒழுக்கங்களை பேணக்கூடிய சமுதாயமாக நாம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறோமா, குறைந்து கொண்டே செல்கிறோமா? அதுதான் நான் சொல்ல வந்தேன். இன்றைக்கு பேஸ்புக், வாட்ஸ்அப்ல இஸ்லாமிய பெண்களுடைய இளைஞருடைய ஒழுக்க மாண்புகள் எப்படி சென்று கொண்டிருக்கிறது. ஒரு பெண்மணி பேட்டி கொடுக்கின்றார். ஒரு கூத்தாடியை பார்க்கறதுக்கு போயிருந்தாங்களாம். நான் தொலை கூட இல்லாம இவரை பார்க்க வந்தேன், அவர் எங்க ஊருக்கு வராம போயிட்டாரு. யாரு? ஒரு முஸ்லிம் தாயா. இன்னொரு முஸ்லிம் அம்மா கோபத்துல, நான் ஓட்டு போட முடியாது. என்னாச்சு பார்த்தோம்னா, எங்க ஊருக்கு அவர் வராம போயிட்டாரு. யாரு? முஸ்லிம் தாயார் முக்காடு போட்டுக்கொண்டு ஒரு கூத்தாடியை பார்க்கலையாம், அதனால ஓட்டு போட முடியாதான். அவன் எங்க ஊருக்கு அநியாயம் பண்ணிட்டான், நல்ல இதுதான் கிடையாது. அப்ப சமுதாயம் எங்கே சென்று கொண்டு இருக்கிறது? ஒரு டிவி தொலைக்காட்சியில ஒரு 18 வயசுல உள்ள ஒரு முஸ்லிம் இளம்பெண், ஒரு 16 வயசுல இன்னொரு முஸ்லிம் இளம்பெண், ஒரு 40-45 வயசுல அவங்க தாயார். அவன் கேட்கிறான், உங்களுக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்? அந்த புள்ள சொல்லுது, எனக்கு ஒரு கூத்தாடி பேரை சொல்லி அந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும். உடனே அவங்க அம்மாவுக்கு ஆனந்த சிரிப்பு. உடனே இன்னொரு பொண்ணு சொல்லுது, இன்னொரு கூத்தாடி பேரை சொல்லி எனக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும். அவன் தாயார் சொல்றாங்க, என் பிள்ளைகளுக்கு நான் சுதந்திரம் கொடுத்துட்டேன். இப்படி இஸ்லாமிய சமுதாயம் இப்படிதான் மார்க்கம் காட்டுற வழியா? காஃபிர், அதாவது இஸ்லாத்துக்கு எதிரானவர்களை அவருடைய வழிமுறையை பின்பற்றக்கூடிய சமுதாயமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்குமா? நாம் அல்லாஹ்வுடைய தனிமையிலும் என்னுடைய இறைவன் என்னை பார்க்கிறான், என்னுடைய இறைவனுடைய கட்டளைக்கு நான் கட்டுப்படக்கூடியவராக இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு வாழக்கூடிய பெண்கள் சமுதாயமாக மாறி இருக்கிறோமா? இன்றைக்கு எந்த மார்க்க நிகழ்ச்சி எடுத்துக்கிட்டாலும் அதிகமா பெண்களை பார்க்க முடியுது, ஆண்களை காணணும். எங்கப்பா போறீங்க? ஆண்களை பெண்கள் அளவுக்கு பார்க்க முடிகிறதா? கேட்டா நேரம் மனைவியை கொண்டு வந்து பள்ளியாசு வாசல் இறங்கி இவர் போறாரு. அவர் எங்க போறான்னு அவருக்கு தான் தெரியும். ஜும்மாக்கு போனா 1 மணிக்கு காமத்து வச்சுக்கிடுங்க, 12:55 வரக்கூடிய கூட்டம் தான் ஜாஸ்தியா இருக்கு. கேட்டா நான் பேஸ்புக்ல மார்க்கத்தை படிச்சிருக்கோம். இவர் பேஸ்புக்ல படிச்சிருந்தாங்கன்னா எல்லா தொழுகைக்கும் முன் சப்பளம் நிக்கிறாரு. என்ன நம்முடைய நிலைமை எங்க போகுது? மார்க்கத்துறை சபைகளுக்கு நாம் எந்த முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? மார்க்கத்தை தெரிவதற்காக என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு வாக்களிக்கின்றான், வலா தஹினு வலா தஹஸனு வஅன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் சோர்வடைந்து விடாதீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் முஃமின்களாக இருந்தால் நீங்கள் தான் வெற்றி பெறக்கூடியவர்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள். பொறுமை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே இறைத்தோதல் காட்டிய நெறியிலே நாம் அடிபெறாமல் தவறி சருகி விடாமல் நடைபெறுவது. நீங்கள் உறுதியோடு இருந்தால், பொறுமையோடு இருந்தால், அல்லாஹ் பொறுமையை கொண்டும் உறுதி நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ மஅல் முத்தகீன். அல்லாஹ் இறையச்சமுடையோடு இருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ மஅல் லதீன தகவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன். எவர்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிறார்களோ, எவர்கள் பிற மக்களுக்கு கேடு செய்யாமல் நன்மை செய்கிறார்களோ அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வாக்கு தருகின்றான். யஹ்ஃபதுல்லாஹ். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீங்கள் சரியாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். யஹ்ஃபதுல்லாஹ். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் சரியாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அல்லாஹ் சொல்கிறான், அன இன்த மன்னி அப்தி பி. என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அப்படி நான் அவங்களோடு நடந்து கொள்வேன். நாம் அல்லாஹ்வை நோக்கி ஒரு 8 வைத்தால் அல்லாஹ் நம்மை நோக்கி ஒரு முழம் வருவான். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு அதிகமாக கிடைக்கும். அல்லாஹ்வை நாம் நெருங்க
நாம் அல்லாஹ்வை நோக்கி நடந்து சென்றால் நாம் அல்லாஹ்வை நோக்கி ஒரு ஜான் வைத்தால் நம்மை நோக்கி அல்லாஹ் ஒரு முகம் வருவான். நாம் அல்லாஹ்வை நோக்கி ஒரு எட்டு வைத்தால் அல்லாஹ் நம்மை நோக்கி அவன் நடந்து வருவான். நாம் அல்லாஹ்வை நோக்கி நடந்து சென்றால் நம்மை நோக்கி அல்லாஹ் ஓடி வருவான். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய உதவி நம்முடைய முயற்சியை விட அதிகமாக கிடைக்கும். அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ஜாஹது ஃபீனா, எவர்கள் நம்மை நோக்கி முயற்சி செய்கிறார்களோ லநஹ்தியன்னஹும் சுபலனா, நம்முடைய வழிகளை அவர்களுக்கு நாம் காட்டுவோம். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹ், எவர்கள் நம்முடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி சும்மஸ்தகாமு, பிறகு உறுதியாக இருக்கிறார்களோ தத்தனஸ்ஸலு அலைஹிம் மலாயிகா, அவர்கள் மீது மலக்குமார்கள் இறங்குவார்கள். நாம் உயிரோடு வாழும் போதும் இறங்குவார்கள், நாம் மரணிக்கக்கூடிய நேரத்தில் இருக்கும் போதும் இறங்குவார்கள். அல்லாஹ் நாம் பார்க்காத படையை கொண்டு இறை தூதருக்கு உதவி செய்து சொல்கிறாங்க அல்லவா, அந்த மலக்குமார்கள் நம் மீது இறங்குவார்கள். அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் தகாஃபு, நீங்கள் பயப்படாதீர்கள், வலா தஹ்சனு, நீங்கள் கவலைப்படாதீர்கள், வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில் லத்தி குன்தும் துஅதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். அடுத்து சொல்வார்கள், நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையில் உங்களுக்கு நாங்கள் பாதுகாவலர்களாக இருப்போம். வஃபில் ஆகிரா, மறுமையிலும் நாங்கள் உங்களுக்கு பாதுகாவலர்களாக இருப்போம். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, இஸ்லாமிய சமுதாயத்தின் பாதுகாப்பு படைபலத்தில் இல்லை, பணபலத்தில் இல்லை, ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. எதில் இருக்கிறது? அல்லாஹ்விற்கு நாம் கட்டுப்பட்டு வாழ்வதிலே இருக்கிறது. நமக்கு பணம் இல்லாவிட்டாலும் பணம் இருந்தாலும் படை இருந்தாலும் ஆரோக்கியம் இருந்தாலும் ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் அல்லாஹ் நம்மோடு இல்லை என்று சொன்னால் நாம் அனைத்தையும் இழந்து விடுவோம். நம்மிடம் எது இல்லாவிட்டாலும் அல்லாஹ் நம்மோடு இருந்தால் நாம் எத்தகைய இழிவுக்கும் ஒருபோதும் உள்ளாக மாட்டோம். அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு மிக அருகில் இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, துன்பங்களை கண்டு, சோதனைகளை கண்டு, துயரங்களை கண்டு, நோய்களை கண்டு, இடர்களை கண்டு நீங்கள் கவலைப்படாதீர்கள், விரக்தியடைந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்குமா என்று எண்ணி விடாதீர்கள். அல்லாஹ் நமக்கு வாக்களிக்கின்றான். இதை மட்டும் சொல்லி என்னுடைய உரைக்கு நான் முடிவுக்கு வந்து விடுகின்றேன். அல்லாஹ் சொல்கின்றான், அம் ஹஸிப்தும் அன் தத்குலுல் ஜன்னத அம் ஹஸிப்தும் அன் தத்குலுல் ஜன்னத வலம்மா யாத்திக்கும் மஸலுல் லதீன ஹலவு மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்பாண்டவர்களுக்கு ஏற்பட்டதை போன்று உங்களுக்கு ஏற்படாமல், துன்பங்கள் துயரங்கள் ஏற்படாமல் நீங்கள் சொர்க்கம் சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? மஸ்ஸத்துமுல் பஸாவு வலர்ராவு, அவர்களை வறுமையும் கொடிய நோய்களும் தாக்கியது. அப்படியே அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்க செய்யப்பட்டன, எதிரிகளுடைய அச்சத்தால் நடுநடுங்க செய்யப்பட்டன. ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனு மஅஹு மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வின் நம்பிக்கை கொண்ட இறை தூதரும் இறை நம்பிக்கையாளர்களும் அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும் என்று அவர்கள் எண்ணக்கூடிய அளவிற்கு நடுநடுங்க செய்யப்பட்டார்கள். அல்லாஹ்வின் நம்பிக்கை வைத்தால், அல்லாஹ்விற்கு நாம் கட்டுப்பட்டு நடந்தால், இறைவன் சொன்னபடி வாழ்ந்தால், இறை தூதர் சொன்னபடி வாழ்ந்தால் அல்லாஹ் வாக்களிக்கின்றான். அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய உதவி மிக நெருக்கத்தில் இருக்கிறது. அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்ப்பது நாம் அவனுக்கு அடிபணிந்து வாழ்வதை எதிர்பார்க்கின்றான். இன்றிலிருந்து நாம் மாறுவோம். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம், ஒரு சமுதாயம் தன்னை மாற்றிக் கொள்ளாத வரை அந்த சமுதாயத்தின் நிலையை அல்லாஹ் மாற்ற மாட்டான். அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய கண்ணியம், அல்லாஹ் தரக்கூடிய வெற்றி நமக்கு வேண்டும் என்றால் நாம் அல்லாஹ்விற்கு அடிபணிந்து வாழக்கூடிய சமுதாயம் மாற வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு இருந்தால்தான் வெளிப்புற காரணங்கள், நாம் படித்தால் அந்த படிப்பை வைத்து நாம் நிம்மதியை பெற முடியும். நாம் IAS ஆனால், IFS ஆனால், அதிகாரிகள் ஆனால் அவையெல்லாம் நம்மை பாதுகாக்கும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாத சமுதாயமாக இருந்தால் எந்த வெளிப்புற காரணங்களும் நம்மை பாதுகாக்காது. எனவே இறைவனுக்கு அடிபணிவோம் என்று கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சரியா 1:50க்கு ஒஹருடைய தொழுகை ஆரம்பமாக இருக்கிறது. எல்லாரும் ஒரு செஞ்சுட்டு சீக்கிரமா வந்துருங்க. சில அறிவிப்புகள் மட்டும் தெரிவிச்சுக்கிறோம். வாரந்தோறும் நடைபெறக்கூடிய பெண்கள் பயான் சண்முகா நகர்ல 7th கிராஸ்ல 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நடைபெறுது. இப்ப வந்திருக்கிற பெண்கள் கூட்டம் அதே மாதிரி வாரந்தோறும் நடைபெறக்கூடிய அந்த பயன்களில் கலந்துக்குமாறும் நாம கோரிக்கை வைக்கிறோம். அதே போல அல்மத்தின் இந்த பள்ளியில வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் நம்ம பெண்கள் பயன் ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அதுல இன்ஷால்லா கலந்துக்குங்க. அதே போல வாசன் நகர் 11வது கிளாஸ்லயும் நம்ம 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம வாரந்தோறும் பெண்கள் பயன் நடைபெறுது.
வெள்ளிக்கிழமை சண்முகநகர் நடைபெறுது, ஞாயிற்றுக்கிழமை நம்ம பள்ளியில, அதே போல செவ்வாய்க்கிழமை வாசநகர்ல ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளுங்கள். அதே போல இப்போ வாரி வசூல் தர்பியாவுக்காக வாரி வசூல் செஞ்சதுல கிட்டத்தட்ட 6200 ரூபாய் அளவிற்கு வசூல் செய்யப்பட்டிருக்கிறது. கொடுத்திருக்கிற அத்தனை பொருளாதாரம் கொடுத்திருக்கிற அத்தனை சகோதரர்களுக்கும் உங்களுடைய அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வாங்க என்று சொல்லி இந்த முதல் அமர்வை நிறைவு செய்கிறோம். இரண்டாம் அமர்வு சரியாக 2:30க்கு ஆரம்பிக்கப்படுது. அதுக்கு முன்னால வந்துட்டீங்கன்னா நம்ம ஆரம்பிச்சிடலாம். இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமா கொடுத்துட்டு சாப்பாடுக்கு ஏற்பாடு செய்யறோம்.